தமிழ் மண்ணில் நின்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாரா என்று மத்திய அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் சவால் விடுத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். எக்ஸ் வலைப்பக்கத்துல மிக முக்கியமாக ஒரு 5 கேள்விகளை பாஜகவை நோக்கி கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரும் மத்திய பாஜக அமைச்சர்களும் பாஜகவுடைய முதலமைச்சர்களும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வார்களா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவர்கள் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று பரப்புரை செய்ய தயாரா என்கிற கேள்வியை முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டுக்கு தருவது எவ்வளவு, பாஜகவால் ஆளப்படும் மாநிலங்களுக்கு எவ்வளவு என்பதை வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என்கிற கேள்வியும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடிய வகையில FCRA சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெறுவீர்களா அல்லது அதை வரக்கூடிய வாரமே நிறைவேற்ற போகிறீர்களா என்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மேலும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கூட்டணி கட்சியான பாஜகவிடம் இதற்கான பதில்களை பெற்று தர முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். மேலும் கண்ணியமற்ற அவதூறுகளை பொதுமக்களிடம் பரப்புவதை விட்டு மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை எப்போது பேசுவீர்கள் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாஜக அமைச்சர்களுக்கும் பாஜகவுடைய முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு தற்போது இன்றைக்கு பிரச்சாரத்திற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை நோக்கி முதலமைச்சர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை துண்டாட எத்தனை பேர் டெல்லியிலிருந்து வந்தாலும் தமிழ்நாடு தலை குனியாது என்கிற அந்த வாசகத்தையும் தன்னுடைய வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் தன்னுடைய பிரச்சாரத்தையும் முன்வைத்து 5 கேள்விகளை பாஜகவை நோக்கி விமர்சனமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் வைத்திருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.